எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைய தெய்வன் பைபிள் காலேஜின் இரட்சிப்பின் 2வது பாகத்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், இரட்சிப்பு என்றால் என்ன? பாகம் 2. ஒரு முழுமையான விளக்கத்தை குறித்து நாம் ஒரு 20 நிமிடங்கள் தியானிக்கப் போகிறோம். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான அடித்தளம் இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பு என்றால் என்ன? அது ஏன் நமக்கு தேவை? அதை எப்படி பெறுவது? மற்றும் அதன் 3 நிலைகள் என்ன என்பதை நாம் இந்த வேதாகமம் அடிப்படையில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாம் பகுதி, இந்த இரட்சிப்பின் முதல் நிலை. அதாவது முதல் நிலைன்னா நம்ம ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்படி நமக்கு இந்த 3 காலங்களை குறித்து நமக்கு தெரியும். கடந்த காலம் என்றால் பழையது, நிகழ்காலம் என்றால் இப்போ நடக்கக்கூடியது, எதிர்காலம் என்றால் இனி நடக்கப் போகுது. இன்றைக்கு இந்த கடந்த கால இரட்சிப்பு, இந்த இரட்சிப்பை 3 காலங்களாக பிரித்து நாம் முதலாவது கடந்த கால இரட்சிப்பை குறித்து நாம் பேசப் போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம ஒரு சிறிய வசனங்களை நாம் பார்த்து விட்டு செல்வோம். எபேசியர் 22ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனம். இரட்சிப்பு என்பது கிரியைகளினால் வருவதல்ல, அது தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு ஈவு, ஒரு இலவச ஈவு. நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருந்தோம். ஆனால் தேவன் தமது தயவினால், கிருபையினாலும் நம்மை மீட்டார். இதுவே கடந்த கால பாவத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், கடந்த கால இரட்சிப்பு என்பது ஒரு இரட்சிப்பை பெறுவதற்கு நம்முடைய முந்தைய காலமானது எப்படி இருந்தது, அந்த இரட்சிப்பு ஏன் கொடுக்கப்பட்டது என்பதற்கு நாம் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். இரட்சிப்பு என்பது கிரியைகளின் வருவதல்ல. இப்போ கடவுள் கிரியை செஞ்சால் தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலைன்னு அந்த காலத்து யூதர்கள் நினச்சாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அநேக பேர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அநேக தரம் அவங்களை மீட்டுக்கொண்டே இருந்தார். ஜனங்களின் அவங்களுக்கு விரோதம் இல்லாத ஆப்போசிட்டான ஜனங்களின் கையிலிருந்து. ஆனால் இந்த தடவை வந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே மீட்கிறாரா? பாவங்களுக்கு தக்க நம்ம தண்டனையிலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு என்ன கொடுக்குறாரா? ரட்சிப்பும். எதன் மூலியமாக கொடுக்குறாரா? கிருபையின் மூலியமாக கொடுத்ததுனால இந்த கடந்த கால, அதாவது நம்முடைய ரட்சிப்புக்கு முந்தைய கால பாவ வாழ்க்கையில இருந்து நமக்கு முழுமையான விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய பழைய வாழ்க்கையின் ரட்சிப்பு எப்படி இருக்கிறதா? உன்னுடைய கடந்த பழைய பாவங்கள் எல்லாம் உம்மை விட்டு விலகினதற்கு ஒரு ஆதாரம் தான் இந்த கடந்த கால ரட்சிப்பு. இப்பொழுது நாம் நிகழ்கால ரட்சிப்பு, நாம் இன்றைய வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் தியானிப்போம். முக்கிய வசனங்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது நம் வசனங்களை பார்த்துவிட்டு அடுத்ததுக்குள்ளே நாம் வேதத்துக்குள்ளே கடந்து செல்வோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32. அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அதே மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடுத்தது லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். அதே இதில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 8, 28. யோவான் 8ஆம் அதிகாரம் 12, 13. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம். இரட்சிப்பு என்பது பழைய பாவத்தோடு முடிந்து விடுவதல்ல, அன்றாட வாழ்வில் பாவம் செய்யாமல் இருக்கவும் மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். போராட்டம். மாமிசம் பலவீனமானது. நமக்குள் இருக்கும் பாவம் செய்யும் சுபாவத்தை எப்படி ஜெயிப்பது? அறிக்கை செய்தல். 1 யோவான் 1:9 படி, நாம் அறியாமல் பாவம் செய்தால் உடனே தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது, அவர் நம்மை சுத்திகரிப்பார் என்பது இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். தேவன் மீது சார்ந்த ஒரு அன்பு இருக்க வேண்டும். மாம்ச பலவீனத்தை ஜெயித்து சோதனையில் விழாமல் இருக்க தேவனோடு ஒரு நெருக்கிய ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். முழுமையான அர்ப்பணிப்பு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு எருசலேமை பார்த்து அழுதது போல நம்முடைய மாற்றமும் பிறருடைய ஆன்மாக்களுக்காக பாரத்தோடு ஜெயிக்க வேண்டும் என்பது இந்த வசனம் மூலம் நாம் பார்க்கிறோம். விசுவாசம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனப்படி, நம்முடைய சோதனைகளை, நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை வைப்பது இரட்சிப்பின் ஒரு பகுதியாக நமக்கு புரிகிறது. நாம் வேகமாக பார்த்து கொண்டபடினால்
இது திரும்பவும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த காணொளிகளை கேட்டு அறிக்கை செய்து தேவன் மீது சார்ந்த ஒரு அன்பும் முழுமையான அர்ப்பணிப்பும் விசுவாசம் இருந்தால் இந்த கடந்த கால இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்கால ரட்சிப்பையும் நாம் தற்காலத்து கொள்ளலாம். கடந்த கால பாவமானது நம்மை அதிலிருந்து மீட்ட கிருபையினால் இயேசுவின் மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த ரட்சிப்பை நாம் தக்க வைத்து கொள்ள இந்த நிகழ்கால ரட்சிப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் மீது சார்ந்து எப்போதும் நம்முடைய பலவீனத்தில் தேவனை சார்ந்த ஒரு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்களுக்கு நம்ம உட்படுத்தும்போது இந்த நிகழ்கால ரட்சிப்பை குறித்து நாம் இழந்து போகாமல் இருக்கலாம். அடுத்து நாம் எதிர்கால ரட்சிப்பை குறித்து அந்த பாவத்தின் விளைவுகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டால் அதற்கு சில வசனங்களை பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், 1 யோவான் 1ஆம் வசனம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இதுவே ரட்சிப்பின் நிறைவு. நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் வாழும் ஒரு பரிசுத்தமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம். அதுதானே உண்மை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவைகளில் எதின் மேலும் அன்பு கோராதிருங்கள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவத்தின் பெருமை ஆகியவற்றை விடுவித்து பரலோகத்தை நோக்கி நாம் வாழ வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது? எதிர்கால ரட்சிப்பை குறித்து. இந்த எதிர்கால ரட்சிப்பு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தின்படி நாம் கர்த்தராகிய நம்முடைய பரிசுத்த நகரமாகிய சியோனுக்கும் பரலோகத்துக்கும் உரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையும். கடைசியாக முடிவுரைக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு முறை பெற்றுக்கொள்ளும் அனுபவம் மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுக்குள் வளரும் ஒரு பயணம். கடந்த காலத்தில் இருந்து கிருபையினால் விடுதலையானோம். நிகழ்காலத்தில் பரிசுத்தமாய் வாழ வல்லமையை பெற்றிருக்கிறோம். எதிர்காலத்தில் நித்திய ஜீவனை அடையப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த ரட்சிப்பை காத்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்குள் மகிமையாக வாழ்வோம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவிடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த கால ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நீ பாவத்திலிருந்து மீட்டு விட்டாய் என்பதை காட்டுகிறது. நிகழ்கால ரட்சிப்பு எதை காட்டுகிறது? விடுதலையாளர் நீ இந்த நிகழ்காலத்தில் பரிசுத்தமாய் வாழ வல்லமையை நீ ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை காண்பிக்கிறது. இந்த எதிர்கால ரட்சிப்பு என்பது நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தமும், பாவத்தை விட்டு விலகிவிட்டோம், இனி பாவம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த ரட்சிப்பின் ஆழமான ஒரு ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள சில வசனங்களையும் நான் உங்களுக்கு இதோடு இணைத்து சொல்லப் போகிறேன். அந்த வசனம் எதற்கானது? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாயும் தேவனுக்குள்ளே வாழ்வதற்கு சில வசனங்களையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த வசனங்களை பொருட்படுத்த வைத்து தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஜெப வேளையில் அதை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைபெறுவார். உங்களுக்கு தேவையான பரிசுத்தமும் நித்திய வாழ்க்கையும் அடைவதற்கான அந்த ஒரு இலக்கை நோக்கி நாம் ஓடுவோம். இந்த உலகத்தில் இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறவனுக்கு பரிசு உண்டு. நமக்கோ என்ன கிடைக்கும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். பரலோகமா நரகமா என்று. இந்த வசனங்களை குறித்து நாம் பேசுவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜெபத்தில் தேவனோடு ஒரு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறதா? ஜெபத்தில் ஒரு தேவனுடன் ஒரு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தவறு செய்யும் போது அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறு செய்யும் போதே அறிக்கை செய்து விட வேண்டும். இந்த மனப்பான்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் கிருபையினால் உண்டாகும் ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைத்ததாம்? கிருபையினால். அந்த கிருபை யார்? இயேசு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உலக ஆசைகளை தவிர்த்தல். உலக ஆசைகள் என்பது உலக இச்சைக்கு உட்படுத்தணும். அதனால தான் 10 கட்டளையில் கடைசி கட்டளை பிறருடைய பொருளை இச்சையாதிருக்கும். அது எல்லாமே அடங்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்த பிறகு இந்த ஒட்டுமொத்த உலக ஆசைகளை நீங்கள் தவிர்ப்பது தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் உங்களுடைய பாவத்திற்கு உங்களை தள்ளக்கூடிய முதல் படி என்று நான் சொன்னேன்.
அதனால் தேவனுடைய ஜெபத்தோடு தேவனோடு ஐக்கியமாக இருந்து தாம் செய்யும் தவறுகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு கிருபையினால் உண்டான ரட்சிப்பை குறித்து நாம் நினைவு கூறும்போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அதிகமாய் நிலைத்திருக்கும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. நம்மோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில்